I wanted to try something since you're all, this is a moment for me. So, is it okay if I make a small video with you guys before I leave? Would that be alright, yeah? We are at the Kennedy Center in Washington, D.C. We are sold out. Did you have a good time tonight, guys? Vanakkam. I am ashamed that my country's pride is taken away by few puppets. வேதனையாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. தலை குனிந்து நிற்கிறேன். என் நாட்டு அபிமானத்தை, என் நாட்டு மரியாதையை ஒரு சில கைபொம்மைகள் கப்பலேற்றி வருகிறார்கள். இவர்களுக்கு நம் நாட்டு அரசாங்கம் கொடுத்து வரும் பரிசு பத்மஸ்ரீ போன்ற பட்டங்கள். காரணம், நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து இவர்கள் தீவிரவாதிகள், இவர்கள் காலிஸ்தானியர்கள், அதற்காக கிடைத்தது பத்மஸ்ரீ. நம் நாட்டு ஹிந்து முஸ்லிம்களுக்கு நடுவில் அந்த விஷத்தை கக்கி அந்த பிரிவினையை ஏற்படுத்திய காரணத்தால் இவருக்கு கிடைத்தது பத்மஸ்ரீ போன்ற பட்டம். இவருடைய ஐடியாலஜியை கொஞ்சம் பாருங்கள். இந்த நாட்டிற்கு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கவில்லை. இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது 2014ஆம் ஆண்டு. பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வந்த பின் தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரமே கிடைத்திருக்கிறது. 1947ஆம் ஆண்டு உங்களுக்கு கிடைத்தது பிச்சை. அதாவது இந்த நாட்டில் 1857ஆம் ஆண்டு நடந்த அந்த முதல் போராட்டம், சுதந்திர போராட்டம், அதிலிருந்த ஒரு மகாராணி, ராணி லக்ஷ்மி பாய், அவருடைய வேடத்தை அணிந்து ஒரு படத்தில் நடித்திருக்கும் நபர்தான் இந்த பெண்மணி. அவர் சிந்திய ரத்தத்தை பிச்சை என்று எடுத்து காட்டிவிட்டார் இந்த நபர். பகத்சிங், ராஜ்குரு, சந்திரசேகர் ஆசாத், மகாத்மா காந்தி போன்ற நபர்களுடைய ரத்தத்தை கொச்சையாக்கி விட்டார் இந்த பெண்மணி. சுப்பிரமணியம் பாரதியார் போன்ற நபர்கள் எழுதிய அந்த வார்த்தைகள் அனைத்துமே பொய் என்று எடுத்து காட்டிவிட்டார் இந்த பெண்மணி. 2014ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அதாவது இதற்கு முன்னாடி இந்தியாவில் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய உயிரை இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தார்களோ அவர்கள் அனைவருமே பிச்சை தான் எடுத்து வந்தார்கள், வேறு எதுவுமே எடுத்து வரவில்லை. ஆனால் இந்த பெண்மணியை பற்றி நாம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். இவர் மீது ஒரு வழக்கை கூட போட மாட்டோம். பிஜேபியினர்கள் அமைதியாக இருப்பார்கள், நம் நாட்டு மக்கள் அமைதியாக இருப்பார்கள். இதே நேரத்தில் இந்த பெண்மணி மீண்டும் ஒரு முறை வெளிவந்து மகாத்மா காந்தி அவர்களை மீண்டும் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். ஒரு கன்னத்தில் அறை விழுந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டிவிடுங்கள், ஆனால் நீங்க கை ஓங்கக்கூடாது. அஹிம்சை நம் நாட்டு தேச பிதாமகா மகாத்மா காந்தியோடைய இந்த தாட் ப்ராசஸ், இந்த வார்த்தைகள். இந்த பெண்மணி மகாத்மா காந்தி அவர்கள் பிச்சை எடுப்பதை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு கன்னத்தில் அறை விழுந்தால் இன்னொரு கன்னத்தை நீங்க காட்டினீர்கள்னா உங்களுக்கு பிச்சை மட்டும் தான் கிடைக்கும், உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்காது. இந்த முறையும் இந்த பெண்மணி மீது எந்த விதமான வழக்கும் போடப்படவில்லை. இதே நேரத்தில் வீர் தாஸ் என்கிற இன்னொரு கொமேடியன், இவர் வெளிநாட்டிற்கு போய் இந்தியாவை பற்றி ஒரு கவிதையை பேசியிருக்கிறார். இந்தியாவில் நடந்து வரும் ஒவ்வொரு விஷயத்தை புட்டு புட்டு எடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய விதம் தவறாக இருக்கலாம், ஒரு சில நபர்களுக்கு அவர் பேசிய வார்த்தைகள் தவறாக தெரிந்திருக்கலாம். ஆனால் அவர் பேசியது தவறா உண்மையா என்று இந்த கவிதையை நாம் டீகோட் செய்து பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் யாரை பற்றி நீங்க எப்படி நினைக்க வேண்டும் என்று. அவருடைய 6.5 நிமிடம் அவர் பேசிய அந்த உரையிலிருந்து வெறும் 30 செகண்ட் 40 செகண்டை கட் செய்து எடிட் செய்து அந்த பகுதியை மட்டும் தான் எடுத்துக்காட்டி வருகிறார்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்த வீடியோவை நீங்க முழுமையாக பார்த்தால்தான் அவர் பேசியது, அதற்கான அர்த்தம் அனைத்துமே உங்களுக்கு புரியும். கங்கனா ரனாத் போன்ற நபர்கள் இந்தியாவிற்கு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கவில்லை, பிச்சை தான் கிடைத்தது. இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது 2014ஆம் ஆண்டு, அதுவும் மோடி அவர்கள் பிரதமராக வந்ததற்கு பெண் மட்டும்தான். இதற்கு மேல் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை, உங்களை ஏமாற்றி வந்தார்கள். இவர் மீது எந்த வழக்கும் நாம் போட மாட்டோம். கங்கனா ரனாவத் மீண்டும் ஒரு முறை இவர் பேசி வருவது அனைத்துமே தேசப்பற்று, அனைத்துமே இந்த நாட்டிற்கான விஷயங்கள். அதாவது இவருடைய பிச்சை கமெண்ட் இந்த நாட்டிற்கு நல்லதை தேடி கொடுக்கிறது. ஆனால் ஒரு நபர் உண்மையை பேசினால் அந்த நபர் மீது வழக்கு போடப்பட வேண்டும், வீர்தாஸை கைது செய்து விடுங்கள் என்று கங்கனா ரனாவத் எடுத்து வைத்த இந்த விஷயம். வீர்தாஸ் இவர் மற்றும் இது போன்ற பிரச்சனைகளில் சிக்கவில்லை. இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா முனவர் ஃபரூக்கி ஜனவரி 1ஆம் தேதி கைதானார். இதே போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து காட்டியதற்காக ஹிந்து தர்மம், ஹிந்து மதத்தை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்று. மன்னிப்பை கேட்ட பெண்
பல இடங்களில் தன்னுடைய விளக்கத்தை எடுத்துக்காட்டிய பின் கூட யாருமே கேட்கவில்லை. குணால் காம்ரா இவர் மீதும் வழக்கு போடப்பட்டது. இவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோர்ட்கள் ஜட்ஜஸ்களை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்று. இன்னொரு பெண்மணி அக்ரிமா ஜஷுவா வீர் சிவாஜியை பற்றி ஒரு கமெண்ட்ரியை கொடுத்து விட்டார், ஒரு காமெடியை செய்து விட்டார். அதனால் இந்த பெண்மணியை நாங்கள் ரேப் செய்து விடுவோம் என்று கூறினார்கள். ஒரு பெண்ணை பார்த்து கற்பழித்து விடுவோம் என்று கூறினார்கள். அந்த நபர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த பெண்மணி ஒரு காமெடிக்காக ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டியதற்கான அந்த தண்டனை இது மட்டும்தான், மிரட்டல் வழக்கு. இதை தாண்டி ஏஐபி 2017 ஆண்டு ஒரு ப்ரோக்ராம், 2017 ஆண்டு பிரதமர் மோடி அவர்களை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த காரணத்தால் இவர்கள் மீதும் ஒரு வழக்கு போடப்பட்டது. சிறையில் இருக்கக்கூடிய ஒரு போலி சாமியார் குர்மீத் ராம் ரஹீம் இவர் போன்ற வேடம் அணிந்த காரணத்தால் இவரையும் உள்ள தள்ளிவிட்டார்கள். இவருடைய பேர் கிகு சாரதா. தன்மய் பட் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் லதா மங்கேஷ்கர் அவர்களை பற்றி ஒரு காமெடியை எடுத்துக்காட்டிய காரணத்தால் இவர் மீதும் வழக்கு போடப்பட்டது. ஆனால் கங்கனா ரனாத் போன்ற நபர்கள் இவர்கள் தேசபக்தர்கள், இவர்கள் எதை பேசினாலும் நாம் இவர்களுக்கு பட்டத்தை தான் வழங்குவோம், இவர்கள் மீது எந்த விதமான வழக்கையும் போட மாட்டோம், இவர்களுக்கு Y+ செக்யூரிட்டியும் கொடுத்து விடுவோம். அனைத்துமே இந்திய மக்கள் பணம், இந்தியாவின் பணம். ஆனால் இந்தியாவிற்கு சுதந்திரமே கிடைக்கவில்லை என்று கூறி வரும் இந்த பெண்மணிக்கு பத்மஸ்ரீ கொடுக்கப்பட வேண்டுமா, இவர் கையில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டியை கண்டினியூ செய்ய வேண்டுமா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இவர் பேசிய வார்த்தை, இதை நீங்கள் நம்பி வருகிறீர்களா? Do you really believe we got freedom in 2014, not in 1947? Then why are you silent? நமக்கு 2014 ஆண்டு தான் சுதந்திரம் கிடைத்தது என்று நீங்கள் நம்பினீர்கள்னா, நமக்கு 1947 ஆண்டு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் நம்பினீர்கள்னா நீங்கள் அமைதியாக இருக்கலாம். அப்படி நீங்கள் இதை நம்பவில்லை என்றால் எதற்காக அமைதியாக இருக்கிறீர்கள்? எதற்காக கேள்விகளை கேட்காமல் இருக்கிறீர்கள்? இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரை, தன்னுடைய வேர்வையை, இரத்தத்தை சிந்தி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அனைத்து சுதந்திர போராளிகளுக்குமே இது அவமானமாக உங்களுக்கு தெரியவில்லையா? நீங்க பிறக்கும் போதே ஒரு சுதந்திர காற்றில் சுவாசித்தீர்கள், ஒரு சுதந்திர மண்ணில் பிறந்திருக்கிறீர்கள். அதனால் தான் உங்களுக்கு இந்த சுதந்திரத்துடைய வலி வேதனை புரியவில்லை. மகாத்மா காந்தி, சந்திரசேகர் ஆசாத், சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், ராஜ்குரு, இது போன்ற எத்தனையோ நபர்கள், சரோஜினி நாயுடு போன்ற நபர்கள், காமராஜர் போன்ற நபர்கள், பெரியார் போன்ற நபர்கள், இவர்களுடைய தியாகத்தை நீங்க தியாகமாக பார்க்கவில்லையா? அப்போ எதற்காக நீங்க அமைதியாக இருக்கிறீர்கள்? கங்கனா போன்ற நபர்கள் எதை வேணாலும் பேசிவிடுவார்கள். ஆனால் நாம் அமைதியாக தான் இருக்க வேண்டும். காரணம், உங்கள் மீது வழக்கு போடப்பட வேண்டும். பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற ஒரு பெண்மணியை பற்றி நீங்க தவறாக பேசக்கூடாது. Y+ செக்யூரிட்டி கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெண்மணியை பற்றி நீங்க பேசக்கூடாது. பிரதமர் மோடி அவர்கள் அல்ல அமித்ஷா அவர்களை ஹீரோவாக பார்த்து வரும் இந்த பெண்மணியை பற்றி நீங்க தவறாக பேசக்கூடாது. உங்கள் மீது வழக்கு போடப்படும். அதனால் அமைதியாக இருங்கள். இதைத்தான் இந்த நபர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார்கள். வீர் தாஸ் பேசிய அந்த வார்த்தைகள், அந்த கவிதையில் என்ன தவறு இருக்கிறது என்று நீங்க இந்த கவிதையை டீகோட் செய்யும் போது புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். அவர் கேட்ட கேள்விகளுக்கான அர்த்தம் என்ன? எதற்காக பிஜேபியினர்கள் ஆங்காங்கே போய் இவர் மீது வழக்குகளை போட்டு வருகிறார்கள்? எதற்காக கங்கனா ரனாத் போன்ற நபர்கள் பேசி வரும் வார்த்தைக்கு அமைதி காத்து வருகிறார்கள்? இந்த பதிவில் நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். வாருங்கள். The temptation in this moment is to make a video about myself, and I don't want to do that because I'm reminded that I come from India. I come from which India? I come from 2 Indias. Those are the Indias that I bring on stage with me right now. நான் இந்த மேடை ஏறிய போது நான் என்னை பற்றி தான் பேச வேண்டும் என்று நம்பி வந்தேன். ஆனால் உங்களை பார்த்தவுடன் என்னுடைய நாடு எனக்கு ஞாபகத்தில் வந்துவிட்டது. நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன். எந்த இந்தியாவிலிருந்து? நான் இந்த மேடையில் 2 இந்தியாக்களை கொண்டு வந்திருக்கிறேன். அதை பற்றி தான் பேச இருக்கிறேன். I come from an India where children in masks hold hands with each other, and yet I come from an India where leaders hug each other without masks. என் நாட்டு குழந்தைகள் மாஸ்க் அணிந்து கையோடு கை கோர்த்து நடந்து செல்லும் அந்த காட்சிகளை ரசிப்பீர்கள். ஆனால் இதே நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டிப்பிடிப்பதை பார்ப்பீர்கள். அவர்கள் மாஸ்க் எல்லாம் அணிய மாட்டார்கள். I come from an India where the AQI is 9,000, but we still sleep on the roof and look up at the stars. என் நாட்டு AQI லெவல் 9,000 இருக்கிறது, அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்.
ஆனால் கூட என் நாட்டு மக்கள் மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டு ஆகாயத்தை பார்த்து ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன்களை எண்ணி வருவார்கள். பொல்யூஷன் எல்லாம் இவங்களுக்கு தேவையில்லை, அதை பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம். I come from an India where we worship women during the day and gang rape them at night. I come from an India where we worship women during the day and gang rape them at the night. இந்த வார்த்தை, இதை நானும் எதிர்க்கிறேன். இவர் கூறிய இந்த வார்த்தையை நாம் எப்போதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு கவிதையாக இவர் பேசிய போது இவருடைய தாட் ப்ராசஸ் என்னவாக இருந்தது எனக்கு புரியவில்லை. ஆனால் இவர் பேசிய இந்த வார்த்தையில் ஒரு துளி உண்மை இருக்கிறது. அந்த உண்மை, எந்த நாட்டில் பெண்களை கடவுளுக்கும் மேலே பார்த்து வருகிறோமோ, எந்த நாட்டில் தாயை, தங்கையை, மனைவியை ஒரு கடவுள் என்கிற அந்த இடத்தில் பார்த்து வருகிறோமோ, அந்த மரியாதையை செலுத்தி வருகிறோமோ, அதே நாட்டில் ஒரு சில மிருகங்கள் இருக்கிறார்கள். இதே பெண்களை கேங் ரேப் செய்யக்கூடிய இந்த மிருகங்கள், இவர்களை ஹிந்துவாகவும் பார்க்கக்கூடாது, இஸ்லாமியர்களாகவும் பார்க்கக்கூடாது, கிறிஸ்துவராகவும் பார்க்கக்கூடாது, சீக்கியர்களாகவும் பார்க்கக்கூடாது, இவர்களை மிருகங்களாக கூட பார்க்கக்கூடாது, இவர்களை ராட்சசாக மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் இவர் பேசிய இந்த வார்த்தையை நான் கண்டிக்கிறேன். என்னுடைய நாடு அப்படியான நாடு அல்ல. ஒரு சில நபர்கள் செய்யும் தவறை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் நாட்டு மக்கள், என் நாட்டு பெண்கள், என் நாட்டு பெண் குழந்தைகள் அனைவருக்குமே நாம் மரியாதையை செலுத்தி வருகிறோம். ஒரு சில நபர்கள் செய்த காரியத்தால் ஒட்டுமொத்த இந்திய மக்களை நீங்க கொச்சைப்படுத்தி பேச முடியாது. உங்களுடைய மேடை பேச்சுக்கு பல நபர்கள் கைத்தட்டி இருக்கிறார்கள், அதை நான் கண்டிக்கிறேன். Where we claim to be divided over Bollywood on Twitter and yet are united by Bollywood in the darkness of a theater. நான் வரக்கூடிய நாட்டில் பாலிவுட் இருக்கிறது. அந்த பாலிவுடே இரண்டாக பிரிந்து விடுகிறது ட்விட்டர் போரில். இந்த பக்கம் ஒரு சில நபர்கள், அந்த பக்கம் இன்னொரு சில நபர்கள். ஆனால் இந்த பாலிவுட் படங்களை பார்த்து வரும் நம் நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அந்த தியேட்டரில் இருக்கக்கூடிய இருட்டு அவர்களை ஒற்றுமையாக உட்கார வைத்து விடுகிறது, ஒற்றுமையாக சேர்த்து விடுகிறது. I come from an India where we scoff at sexuality and yet fuck till we reach 1 billion people. இதே நாட்டில் செக்ஸை பற்றியோ அல்ல செக்ஷுவாலிட்டியை பற்றியோ கேலி செய்து வருகிறார்கள். ஆனால் இதே நாட்டில் 1 பில்லியனுக்கும் மேற்பட்ட பாப்புலேஷன் வந்து விடுகிறது. I come from an India where journalism is supposedly dead because men in fancy suits and studios give each other hand jobs and yet women on the road with laptops are still telling the truth. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜேர்னலிசம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை தர்மம் இறந்து விட்டது. காரணம், ஒரு சில நபர்கள் ஃபேன்சி ஸ்டுடியோவில் உட்கார்ந்து கொண்டு கோட் சூட்டை போட்டு உங்கள் முன், அந்த டேஷான வார்த்தையை நான் பேச விரும்பவில்லை, ஆனால் இதே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்மணிகள் ரோட்டில் லேப்டாப்பை வைத்து உங்களுக்கு உண்மையான செய்தியை கொடுக்கும் வேலையை பார்த்து வருகிறார்கள். இது என்னுடைய நாடு. I come from an India where we bleed blue every time we play green, but every time we lose to green, we turn orange all of a sudden. இந்த இடத்தில் கிரிக்கெட்டை பற்றி பேசி வருகிறார். அதாவது என் நாட்டு டீமுடைய நிறம் நீலம், இன்னொரு டீமுடைய நிறம் பச்சை. ஆனால் நீல நிறம் பச்சை நிறத்துடன் தோர்த்தவுடன் நாம் அனைவருமே காவி நிறத்தில் மாறிவிடுகிறோம். அந்த அளவில் எதிர்ப்பை வளர்த்து வருகிறோம். I come from an India where we laugh so loudly in the comfort of our own homes that you can hear us through the walls, and yet I come from an India where we break down the walls of a comedy club because you can hear laughter inside. நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன். எங்கள் நாட்டில் மனம் திறந்து சிரிப்பது ஒரு வழக்கமான விஷயம். மனம் திறந்து சிரிப்போம். ஆனால் அந்த சிரிப்பை கூட தாங்க முடியாமல் ஒரு சில நபர்கள் அந்த காமெடி சென்டருடைய சிவற்றை கூட உடைத்து விடுகிறார்கள். காரணம், அங்கிருந்து சந்தோஷம் வெளிவருகிறது என்று, சிரிப்பு வெளிவருகிறது என்று, மகிழ்ச்சி வெளிவருகிறது என்று. யாருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரித்த முகத்துடன் வாழக்கூடாது. I come from an India where old leaders will not stop talking about their dead fathers and young leaders will not stop following their living mothers. என் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், லீடர்கள் இறந்து போன அவர்களுடைய தகப்பனார்களை பற்றி பேசி வருகிறார்கள். உயிருடன் இருக்கக்கூடிய அவர்களுடைய தாயாரை ஃபாலோ செய்து வருகிறார்கள். இது போன்ற நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன். I come from an India that has the largest working population under 30 on the planet but still listens to 75-year-old leaders with 150-year-old ideas. என் நாட்டு சிறப்பு, உலகத்திலே எல்லாத்திற்கும் அதிகமான ஒர்க்கிங் பாப்புலேஷன் என் நாட்டில் தான் இருக்கிறது. 30 வயதிற்கு கீழ்ப்பட்ட அந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இளைஞர்கள் என்னுடைய நாட்டில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் கேட்கக்கூடிய நபர்கள் 75 வயதான அரசியல்வாதிகள். 150 வருடத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை தான் இவர்கள் ஃபாலோ செய்து வருகிறார்கள்.
இது என்னுடைய நாடு. I come from an India where every time we get information, we are always available to care for the PM, but we can't seem to get any information on PM cares. என் நாட்டில் கூறப்பட்டு வரும் ஒரு விஷயம், பிரதமரை பற்றி நீங்க எப்ப வேணாலும் எங்க வேணாலும் தெரிஞ்சு கொள்ளலாம் என்று. ஆனால் பிஎம் கேர்ஸை பற்றி மட்டும்தான் என்னால் தெரிஞ்சு கொள்ள முடியவில்லை. யாருக்குமே இதை பற்றி எந்த விதமான விவரத்தையும் இந்த அரசாங்கம் கொடுப்பதில்லை. அது போன்ற நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன். பிஎம் கேர்ஸ் இதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். இதை பற்றி எந்த விதமான விவரத்தையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஆனால் பிரதமரை பற்றி அனைத்து விதமான பிரச்சாரத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ மோடிஜி. I come from an India where we kicked out the British, but yet we call the government the ruling party. ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷர்களை உதைத்து விரட்டி இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கும் இந்த நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கும் அரசாங்கங்களை ஆளும் கட்சியாக தான் கூறி வருகிறோம். அதாவது இவர்கள் உங்களை ஆண்டு வருகிறார்கள் என்று. இது போன்ற நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன். I come from an India where women wear sarees and sneakers and yet have to take advice from old men who have never worn a saree and will never get to take one off in their entire lives. என் நாட்டு பெண்கள் புடவையை கட்டி வருகிறார்கள். என் நாட்டு பெண்களுடைய அடையாளம் அது. ஆனால் அந்த அடையாளத்தையும் ஒரு சில ஆண் வர்க்கங்கள் கண்ட்ரோல் செய்ய பார்க்கிறது. எந்த ஆண் வர்க்கம் எப்பவுமே புடவை கட்டி பார்க்கவில்லையோ, அதற்கான கஷ்டங்கள் அவர்களுக்கு தெரியவில்லையோ, அவர்கள் இந்த புடவையை பற்றி பேசி வருகிறார்கள். அந்த நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன். I come from an India where our music is बहुत hard but our sentiments are बहुत soft. என் நாட்டில் இருக்கக்கூடிய மியூசிக் மிகவும் பலமான மியூசிக். ஆனால் என் நாட்டு மக்களுடைய சென்டிமெண்ட்டுகள் மிகவும் சாஃப்டாக இருக்கிறது. I come from an India where people sleep outside on the road outside the club, but man, 20 times a year the road is the club. என் நாட்டில் மக்கள் ரோட்டில் உறங்கி வருகிறார்கள். ஆனால் இதே நாட்டில் 20 முறைக்கு மேலே அந்த ரோடே கிளப்பாக மாறிவிடுகிறது. அதாவது போராட்ட களமாக மாறிவிடுகிறது. அந்த போராட்டங்கள் ஒரு வருடத்தில் 20-30க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய போராட்டங்களை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதற்கான அர்த்தம் தான் இது. ரோட்டில் உறங்கி வரும் என் நாட்டு மக்கள். I come from an India where we take pride in being vegetarians and yet run over the farmers who grow our vegetables. இந்தியாவை ஒரு சைவ பூமியாக பார்த்து வருகிறார்கள். அதாவது வெஜிடேரியன்ஸ்கள் அதிக அளவில் வசித்து வரும் இந்த நாடு. ஆனால் இதே நாட்டில் யார் இந்த காய்கறிகளை பழங்களை உற்பத்தி செய்து வருகிறார்களோ அதே விவசாயி மீது ஜீப்பை ஏற்றி அவர்களை நசுக்கிக் கொள்ளும் காட்சியும் நீங்க பார்த்து வருகிறீர்கள். I come from an India where we claim to fully support the troops until it comes to their pension plans. I come to an India. என் நாட்டு ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு நாங்கள் முழுமையான சப்போர்ட்டை கொடுத்து வருவோம். ஆனால் அந்த ராணுவ வீரருக்கு எப்போ பென்ஷன் என்கிற பிரச்சனை வந்து விடுகிறதோ அதற்கு மேல் நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம். பென்ஷன் கிடைக்கும் வரை மட்டும்தான் இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து வருகிறது. ஆனால் பென்ஷன் பிரச்சனை வந்தவுடன் எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை என்று இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்துக்காட்டி வருகிறது. Come to an India where we can never be on time no matter where we go, but yet we are always early on the CoWIN website for some reason. என் நாட்டு மக்களில் ஒரு தவறான குணம் இருக்கிறது. எப்பவுமே நாங்கள் நேரத்திற்கு எங்கேயுமே செல்ல மாட்டோம். ஆனால் கோவின் வெப்சைட்டில் மட்டும் அனைத்துமே அப்டேட்டாக இருக்கும். அனைத்திற்கும் முன்னாடி நாங்கள் தான் இருக்கிறோம் என்று. அது வேக்சினேஷனாக இருக்கட்டும், அல்ல உயிர் இழப்புகளாக இருக்கட்டும், அல்ல தவறான மருத்துவமாக இருக்கட்டும், அல்ல மருத்துவமனைகளே இல்லாமல் இருக்கட்டும், அனைத்திலுமே நாங்கள் தான் 1ஆம் நம்பரில் இருப்போம். I come from an India where we have maids and drivers and yet want to come to America to do their job. எங்கள் நாட்டில் வேலை பார்ப்பதற்காக ஆட்கள் இருக்கிறார்கள், டிரைவர் இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டு தள்ளி உங்கள் நாட்டில் நாங்கள் அனைத்து வேலையுமே நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று அந்த வேலையை தேடி நாம் வருவது வழக்கமாக வைத்திருக்கிறோம். From an India that self-serves and I come from an India that self-preserves. எங்கள் நாட்டில் எது நடந்தாலும் அதற்கான விடயத்தை நாங்களே தேடிக்கொள்வோம். எது நடந்தாலும் அதற்கான அனைத்து விஷயத்தையுமே நாங்களே எங்களுக்காகவே செய்து கொள்வோம். செல்ஃப் சர்வீஸ் அண்ட் செல்ஃப் preserve. I come from an India that will not shut up and yet I come from an India that will not speak up. எங்கள் நாட்டில் நாங்கள் எப்பவுமே வாயடைக்க மாட்டோம், ஆனால் அமைதியாக இருப்போம்.
அரசாங்கத்தை பார்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டோம். ஆனால் இன்னும் ஒரு சில நபர்கள் அரசாங்கத்தை பாராட்டி கொண்டே இருப்பார்கள், மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள். I come from an India that will accuse me of airing out dirty laundry, and yet I come from an India that wears their heart on their sleeve irrespective of how dirty their clothes are. எங்கள் நாட்டில் அழுக்கு துணியை காயப்போட்டால் திட்டுவார்கள், ஆனால் அதே அழுக்கு சட்டையில் அந்த சட்டையின் மடிப்பிற்குள் எங்களுடைய இதயத்தை திணித்து வைத்திருப்போம். எப்போ யாருக்கு உதவி தேவை என்றாலும் அதே நேரத்தில் அதே இடத்தில் அதே களத்தில் குதித்து அவருக்கு உதவி செய்வோம். அதுதான் எங்க நாட்டுடைய சிறப்பம்சங்கள். I come from an India that tells me every single day to go to Pakistan, and yet I also come from an India that invites Pakistanis over every single day, if only to whoop their ass on a cricket field. I come. என் நாட்டு அரசியல்வாதிகள் ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து எங்களை பாகிஸ்தானிற்கு போக சொல்லி வருகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இதே அரசியல்வாதிகள் பாகிஸ்தானிற்கு அழைப்பும் கொடுத்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் விளையாடலாம் என்று, கிரிக்கெட்டை வைத்து அரசியல் செய்து பார்க்கலாம் என்று. இதுவும் எங்களுடைய நாட்டின் சிறப்பு அம்சங்கள். I come from an India that is going to watch this and say, this isn't stand-up comedy. Where is the goddamn joke? And yet I come from an India that will watch this and know that there is a gigantic joke. It just isn't funny. இந்த வீடியோவை பார்த்து வரும் என் நாட்டு மக்கள் இதில் எங்க காமெடி இருக்கிறது என்று கேட்க இருக்கிறார்கள். ஆனால் அதில் இன்னும் ஒரு சில நபர்கள் எவ்வளோ பெரிய காமெடி என்று கைத்தட்டி சிரிக்கவும் இருக்கிறார்கள். அது போன்ற நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன். I come from an India where children living in basements and writing on comment sections have more courage than men in skyscrapers. I come. இதே நாட்டில் பேஸ்மெண்டில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எந்த தைரியத்துடன் எழுதி வருகிறார்களோ அந்த தைரியம் ஆகாயத்தில், அதாவது அடுக்குமாடி கட்டடங்களில் இருக்கக்கூடிய மக்களில் இல்லை. அவர்கள் எந்த விதமான வார்த்தையும் பேசுவதல்ல. இந்த நாட்டு மக்களுக்காக அல்ல இந்த அரசாங்கத்திற்காகவோ எதுவுமே பேசுவதல்ல. அமைதியாக இருக்கிறார்கள். Come from an India that is Hindu and Muslim and Christian and Sikh and Parsi and Jew, and when we all look up at the sky we only see one thing together, the price of petrol. எங்கள் நாட்டில் இந்துக்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், பார்சி, ஜூ அனைவருமே இருக்கிறார்கள். அனைவருமே ஒரே நேரத்தில் ஆகாயத்தை பார்த்து வரும். அந்த காரணம் பெட்ரோலின் விலை. இதுவும் எங்கள் நாட்டில் நடந்து வருகிறது. I leave you tonight and I go back to that India. Which India do I go back to? Both of them. Which India am I proud of? One of them. Which India is proud of me? None of them. இன்னைக்கு இரவு இந்த நாட்டை நான் விட்டு என்னுடைய நாட்டிற்கு சென்று விடுவேன். எந்த நாட்டிற்கு போக இருக்கிறேன்? நான் 2 நாடுகளை கூட்டி வந்தேன் இல்லையா? நான் 2 நாட்டிற்குமே திரும்ப இருக்கிறேன். எந்த நாடு எனக்கு நேசிக்கிறது, என்னை பாராட்டி வருகிறது? எந்த நாடும் அல்ல. I wanted to do this because we're at the Kennedy Center. You know, this is a dream for an artist. எதற்காக இந்த அனைத்து விஷயங்களையும் உங்கள் முன் எடுத்து வைத்திருக்கிறேன்? காரணம், நான் இன்னைக்கு கெனடி சென்டரில் இருக்கிறேன். ஒரு ஆர்டிஸ்டுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. உங்கள் முன் நான் இந்த வார்த்தைகளை எடுத்து வைப்பது மட்டும்தான். It's been mine for a very long time, and the reason it's a dream is because you get to see great people here. You get to see greatness on this stage. And this whole room was built for a great man in his memory. என்னுடைய நீண்ட நாள் கனவு இது. காரணம் உங்களுடைய கிரேட்னஸ். காரணம் மக்களாகிய நீங்கள். உங்கள் முன் நான் இந்த உண்மைகளை பேசியிருக்க வேண்டும் என்கிற அந்த கனவு. இதற்காக தான் நான் இந்த மேடையை ஏறி இருக்கிறேன். இந்த மேடையில் இருக்கக்கூடிய அந்த கனவுகள், இந்த மேடையில் இருக்கக்கூடிய அந்த மெமரிஸ்கள், இத்துடன் என் நாட்டுடைய மெமரிக்கள், என் நாட்டு மக்களுடைய மெமரிக்களும் இந்த மேடையில் கொண்டு வந்து காட்டியிருக்கிறேன். But as I stand here before you, I am reminded that I represent a great people. Great people who built a great thing that is turning into a memory. நான் உங்கள் முன் நிற்கும் போது எனக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்தில் வருகிறது. என் நாட்டு மக்கள், என் நாட்டு மக்களால் தான் இந்த நாட்டை நாங்கள் கட்டியமைக்க முடிந்தது. அழகான இந்தியாவை எங்களால் கட்டியமைக்க முடிந்தது. அவர்களுடைய ஞாபகம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கிவிட்டது. அவர்கள் எடுத்து வைத்த அந்த அடையாளம், அழகான இந்தியா, இன்கிரெடிபிள் இந்தியா, மறைய தொடங்கிவிட்டது. And I know that you believe in that India like I believe in that India because I see it in your eyes and you are in this room tonight. So, என் நாட்டின் மீது நீங்க வைத்திருக்கும் நம்பிக்கை, நானும் அதே நம்பிக்கையை தான் என் நாட்டின் மீது வைத்திருக்கிறேன். என் நாட்டின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை உங்களுடைய கண்களினால் பார்க்க முடிகிறது.
காரணம் நீங்க இந்த அறையில் என்னுடன் நிற்கிறீர்கள். So before I leave your country, I will leave this stage and I will put the camera on you and you make some noise for the India you want to live in, because I promise you that this is the Kennedy Center, but tonight this is our fucking house. So make some noise for India. கடைசியாக என் நாட்டிற்கு செல்வதற்கு முன், இந்த மேடையிலிருந்து நான் இறங்குவதற்கு முன் என்னுடைய கேமராவை உங்கள் பக்கம் திருப்பி விடுகிறேன். என் நாட்டு மக்களுக்காக கூச்சல் போடுங்கள். என் நாட்டு மக்கள் எந்த நாட்டில் நீங்க வாழ நினைத்தீர்களோ, எந்த நாட்டின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததோ, அந்த நாட்டிற்காக கூச்சல் போடுங்கள். வீர்தாஸ் என்கிற இந்த கொமேடியன், இவர் பேசிய உரையில் எதைத்தான் நீங்க தவறாக பார்த்திருக்கிறீர்கள்? ஒரு பக்கம் கங்கனா ரனாத் போன்ற நபர்கள், இன்னொரு பக்கம் வீர்தாஸ் போன்ற நபர்கள். இதில் யாரை நீங்க ஃபாலோ செய்ய நினைக்கிறீர்கள் என்று கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதற்கு பின் இந்தியா எப்படி இரண்டாக இருக்கிறது, 2 இந்தியாவை உங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கிறேன். அந்த 2 இந்தியாவையும் பார்த்து அதற்கான கமெண்ட்டும் கீழே எழுதுங்கள். Rapes occurs in India, not in Bharat. RSS சீஃப் மோகன் பாகவத் அவர்கள் கொடுத்த இந்த கமெண்ட், ரேப், கற்பழிப்பு இந்தியாவில் தான் நடந்து வருகிறது, பாரதத்தில் அல்ல. அப்போ இது 2 நாடாக நீங்க பார்க்கவில்லை என்றால் வேற என்ன? வீர்தாஸ் மீது வழக்கு போடப்பட வேண்டும் என்றால் இவர் மீதும் வழக்கு போடப்பட வேண்டுமா இல்லையா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். I come from an India where millions live near sewers and the rich buys mansion in London. என் நாட்டில் எத்தனையோ கோடி மக்கள் சாக்கடைக்கு அருகே வீடுகளை கட்டி, அந்த குடிசைகளை கட்டி வசித்து வருகிறார்கள். ஆனால் இதே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கார்ப்பரேட் நபர்கள், பணக்காரர்கள் லண்டனில் உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாளிகையை பணம் கொடுத்து வாங்கி வருகிறார்கள். இது போன்ற இந்தியாவிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். I come from an India where journalists are doing comedy and comedians are doing journalism. என் நாட்டில் பத்திரிகையாளர்கள் என்ன வேலையை பார்த்திருக்க வேண்டுமோ அவர்கள் காமெடி பார்த்து வருகிறார்கள். ஆனால் எந்த காமெடியன்ஸ்கள் உங்களை சிரிக்க வைக்க வேலையை பார்த்திருக்க வேண்டுமோ அவர்கள் பத்திரிகையாளர்களாக வேலை பார்த்திருக்கிறார்கள். இது போன்ற நாட்டிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். என் நாட்டின் கடைசி பக்கத்தையும் பார்த்து விடுங்கள். என் நாட்டு மக்கள் வந்தே பாரத் என்கிற விமானத்தில் வீட்டுக்கு திரும்பி வருகிறார்கள். ஆனால் ஏழை மக்கள் தன்னுடைய வீட்டிற்கு செல்வதற்காக நடைபாதையாக போன அந்த காட்சிகளும் நீங்க பார்த்திருப்பீர்கள். பணக்காரர்களுக்கு என் நாட்டு அரசாங்கம் துடித்து வருகிறது. ஆனால் ஏழைகளை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படுவதில்லை. ஒரு பக்கம் கங்கனா, இன்னொரு பக்கம் வீர் தாஸ். சிந்திக்கக்கூடிய விஷயம், சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.